வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் கீழ்மாம்பட்டு அருகில் இருக்கிற நாளோடையில் பலா திருவிழா 2ஆம் ஆண்டு திருவிழா இன்று வெகு சிறப்பாக நடந்தது. இந்த நாளோடையில் கிட்டத்தட்ட ஒரு 4000 பலா தோப்பு மரங்கள் இருக்கிறது. இது பார்ப்பதற்கே உண்மையிலே இது ஒரு பெரிய சோலைவனம் போல் காட்சி அளிக்கிறது. இந்த இடத்தில் பலா திருவிழா நடத்துவது என்பது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியை பண்ருட்டி பலா மேம்பாட்டுக் குழு மற்றும் தமிழ்காடு இயற்கை வேளாண்மை இயக்கம் 2 அமைப்புகளும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அந்த வரிசையில் இன்று 2ஆம் ஆண்டு திருவிழாவாக மிக சிறப்பாக நடந்து கொண்டது. தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு மரபுசார் உழவர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் மரபு வேளாண்மை அங்காடி வைத்திருப்போரும் அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு உலக அளவில் கொண்டு செல்லக்கூடிய பலாவினுடைய சிறப்பை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக நடந்திருக்கிறது. இந்த நாளோடையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதனுடைய நோக்கம், இந்த பலாவினுடைய அந்த சுவை என்பது தேனினும் இனிய ஒரு சுவையுடைய இந்த பலா, இதனுடைய அந்த பெருமையை உலகம் பூரா அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சுவை அது. ஆனால் அது இன்று உலக அளவிலே பார்த்தீங்கன்னா அது அப்படி ஒரு ஏற்பாடே இல்லாமல் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கிற மண் அப்படி ஒரு செம்மண் பூமி. அந்த செம்மண் பூமியிலே விளைகிற எந்த பொருளும் சுவையாக இருக்கும். இப்போ இந்த பண்ருட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது பலாவும் முந்திரியும் தான் இங்கே ஒரு சிறப்பான பயிர். எல்லாம் மானாவாரி பயிர்கள் தான். இதில் 2 கண் போன்றது, ஒன்று பலா, இன்னொன்று வந்து முந்திரி. இந்த 2 பயிர்களுமே இந்த உழவர்களுக்கு பிரதான, அதாவது முதன்மையான பயிர் அதுதான். இதை வைத்து தான் இந்த மக்கள் தங்களுடைய அறம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த ஒரு வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பலாவிற்கும் இந்த முந்திரிக்கும் இன்று வரை அரசாங்கம் ஒரு புவிசார் குறியீட்டை வழங்கவில்லை. இந்த பகுதி உழவர்கள் அதற்கான அந்த விண்ணப்பத்தை எல்லாம் அளித்திருக்கிறார்கள். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த பலா இருக்குன்னா இந்த பலாவில் பலவிதமான மதிப்பு கூட்டு பொருள் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பலாவில் பலாச்சுளைங்கிறது, அந்த சுளையில் பார்த்தீங்கன்னா பனிக்கூழ் தயாரிக்கலாம், அல்வா தயாரிக்கலாம், லட்டு தயாரிக்கலாம், பல்விதமான பொருள்களை வந்து இதில் தயாரிக்கலாம். அதோடு இல்லாமல் இந்த பலாவினுடைய அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரப்பலகையில் செய்யக்கூடிய நம்மளுடைய வீட்டு அலங்கார பொருட்கள் ஒரு நீண்ட காலம் கெட்டு போகாமல் சேதமடையாமல் இருக்கக்கூடியது. இப்போ மற்ற மரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ தேக்காக இருக்கட்டும், மற்ற மரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது வீணாக போயிடும், புழுத்து போயிடும். ஆனால் இந்த பலா அப்படி இல்லை, பல தலைமுறைகள் கிடக்கும். இப்போ நான் சொல்ல வர்றது, இப்போ என்னுடைய வீட்டில் கூட நாங்கள் ஒரு மரப்பெட்டி வச்சுருக்கிறோம். அந்த மரப்பெட்டி வந்து எங்கள் தாத்தா காலத்தில் போட்டது. இப்போ 3ஆவது தலைமுறையாக நாங்கள் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம நிற்கிற இந்த மரத்தை கூட பார்த்திங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை கடந்து இப்போ 4ஆவது தலைமுறையாக இருக்குது. கேட்டேன், அங்கே இருக்கிற ஐயாவை கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 150 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மரத்தினுடைய வயது. ஏன்னா இந்த மரத்தினுடைய உரிமையாளர் வந்து தாத்தா, அந்த தாத்தா இறந்து போகிறார். இப்போ பேரன் இருக்கார், பேரனுக்கே இப்போ 60 வயசாகுது. அப்போ இந்த உயிரோடு இருக்கிற மரமாக இருந்தாலும் சரி, அந்த மரத்தை நீங்கள் அலங்கார பொருட்கள் செய்யும் போதும் ஒரு நீண்ட காலம் இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லை, இந்த பகுதியில் ஒரு செல்வ செழிப்பு, அதாவது ஒரு வாழ்க்கையை வந்து வளமாக இருப்பதற்கு இந்த பகுதியில் இருக்கிற முந்திரியும் பலாவும் தான். அப்படி இருக்கும்போது இந்த பலாப்பழத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை அரசாங்கம் மதிப்பு கூட்டுவதற்கான ஒரு தொழிற்சாலைகளை நிறுவலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டுறது இந்த பலாப்பழ பனிக்கூழ், லட்டு, அல்வா, இப்போ இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலைகளை நிறுவலாம். ஆனால் அரசாங்கம் இன்று வரைக்கும் அது பாராமுகமாக இருக்கிறாங்க. இப்போ அதே போல் இங்கே இருக்கிற முந்திரி, இந்த முந்திரியில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி சாறுகளை எடுத்து அந்த சாறை எடுத்து ஜாம் தயாரிக்கலாம்.
இதில் நிறைய இனிப்பு வகையான இப்போ நீங்கள் வெளிநாட்டு பானங்கள்லாம் நம்ம குடிக்கிறோம், கோகோலா பெப்சி எல்லாம் குடிக்கிறோம்ல. இப்போ அந்த பொருளுக்கு மாற்றாக இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த மண்ணில் விளையக்கூடிய இந்த பொருட்களை வைத்து நாம் வந்து குளிர்பானம் தயாரிக்கலாம். இப்போ அதற்கான தொழிற்சாலைகளை இங்கே நிறுவலாம். அரசாங்கம் அதெல்லாம் கவனிக்கிற மாதிரி இல்லை. இங்கே விளையக்கூடிய இந்த முந்திரி பழம் கேட்பாரட்டு கிடக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு திங்குது, பன்றி திங்குது, அழுகி கெட்டு வீணாக போயிருக்கு. அப்போ அதே பலாப்பழமும் அதே மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இங்கே சந்தை வாய்ப்பு இருக்குது. மீதி பழங்களெல்லாம் இந்த வயலில் கீழே விழுந்து மக்கி எல்லாம் அழுகி போகுது. அப்போ இது ஒரு விழிப்புணர்வுங்கிறது இப்போ இந்த பலா திருவிழா ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அந்த உழவர்களுக்கு ஒரு விற்பனை வாய்ப்பையும் ஏற்படுத்துது. அது பெரிய அளவுக்கு இருக்காது. இது ஒரு அரசாங்கம் வந்து தலையிட்டாங்கன்னா இது முழுமையாக இது ஒரு பரவலாக போகும். இந்த பகுதியில் இருக்கிற உழவர்கள் இந்த பலாத்தோப்பை ஏன் பராமரிச்சுட்டு இருக்காங்கன்னா அது அவங்க வாழ்க்கையோட ஒன்றி போச்சு. இப்போ நீங்கள் அது மட்டும் இல்லை, இப்போ இந்த பலா மரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு மரம் 25,000 ரூபாய்க்கு காய்க்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சந்தைப்படுத்துறதுல பிரச்சனை இருக்காது, வேற விட்டுருங்க. ஆனால் அவங்களுடைய மரம் என்பது ஒரு மரம் 25,000 ரூபாய்க்கு காய்க்குது. அப்படின்னா ஒரு ஏக்கர் பலாத்தோப்பு வச்சுருந்தா போதும், அந்த ஒரு குடும்பத்துக்கு போதுமானது. அப்படி இருக்கிற ஒரு சொர்க்க பூமியாக இருக்கிற இந்த பகுதியை அரசாங்கம் வந்து ஒரு பாராமுகமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நாம் வந்து இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய கவனத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த பலா திருவிழா. இப்போ இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்கு தொடங்குச்சு. காலையில் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு இப்போ இது என்னென்னா ஒரு போக்குவரத்து பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் பண்ருட்டி வரணும், பண்ருட்டிலேருந்து இங்கே கீழ் மாம்பட்டு வரணும், மாம்பட்டிலேருந்து நாலோடை வரணும், இப்படி வரணும். இப்படி கிராமங்களில் பேருந்து வசதியே கிடையாது. எல்லாம் இருசக்கர வாகனங்களில் அப்படி இப்படி தான் வந்து சேர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் கிட்டத்தட்ட இதில் இன்றைக்கி கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்தவங்களுக்கு எல்லாமே காலையில் சிற்றுண்டி எல்லாத்துக்கும் கொடுத்தோம். பிறகு அப்புறம் அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது தேவாரம் திருவாசகம் பாடி அந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு மங்களகரமாக தொடங்கினாங்க. பிறகு குழந்தைகள் வந்து சிலம்பாட்டம் தன்னுடைய திறமைகள், அதாவது என்னென்ன திறமைகள் இருக்கோ அந்த திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. பிறகு அப்புறம் ஒவ்வொரு கருத்தாளர்களும் பேசினாங்க. இப்போ இதில் இந்த நடுநாட்டு கவிஞர் கண்மணி குணசேகரன், மற்ற இந்த பகுதியில் இருந்த ஒரு சித்த மருத்துவர் அவர் தணிக்காசலம் ஐயாவோட வந்தாங்க. எல்லாருமே இப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கருத்துரைகளை வழங்கினாங்க. அதே நேரத்தில் வந்திருந்த எல்லோருக்கும் மதிய உணவு எல்லாத்துக்கும் அறுசுவை உணவோடு கொடுத்தாங்க. அதே போல் பலாவில் செய்யப்பட்ட இந்த பலா பிரியாணி, அந்த பிரியாணி ஒரு அருமையான உணவு, அது எல்லாருக்கும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வந்து போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பலாச்சுளை கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு இறுதி கட்டத்துக்கு வரும்போது ஒரு பலாச்சுளை உண்ணும் போட்டி ஒன்று அறிவிக்கப்பட்டது. அதுதான் சிறப்பு, இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்பது அதுதான். இப்போ வந்திருந்தவங்களில் இரு பிரிவாக, அதாவது சிறுவர்களுக்காகவும் பெரியவர்களுக்கும் தனியாக 2 போட்டிகள் பிரிக்கப்பட்டு அந்த பலாச்சுளை உண்ணக்கூடிய ஒரு போட்டி அது. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு 1/4 கிலோ வரக்கூடிய அந்த பலாச்சுளையை யார் முதல்ல சாப்பிட்றாங்களோ அவங்க அந்த போட்டியில் வெற்றி பெற்றதா அர்த்தம். போட்டியினுடைய முடிவு அதுதான். அப்போ பெரியவர்களுக்கும் அந்த சிறுவர்களுக்கும் அந்த 2 போட்டி ஒரு பரபரப்பாக இருந்தது. உண்மையிலே அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. பார்க்குறவங்கெல்லாம் வியந்து பார்த்தாங்க. அதே போல் இங்கே ஒரு இளவட்ட கல் தூக்கக்கூடிய ஒரு போட்டி இருந்துச்சு. அதில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அது சிறப்பாக இருந்துச்சு. இப்போ இது ஒரு வயல்வெளியில் நடந்திருந்தால் கூட ஒரு வயல்வெளி திருவிழா என்ற ஒரு மன நிறைவு இந்த பகுதி மக்களுக்கு வந்துச்சு. இப்போ எங்கேயோ ஒரு திருவிழாவை நம்ம ஒரு நகரங்களில் ஒரு மண்டபங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம யாருக்கும் தெரியாமல் தொடர்பு இல்லாத இடத்துல நடத்துறதை விட இந்த பலா திருவிழா இந்த பண்ருட்டியில் இந்த பலாத்தோப்பில் நடத்தணுங்கிற எண்ணம் இருக்குது பாருங்கள். அது வந்து ஒரு உயர்ந்த நோக்கம், அது நீடிக்கும். இது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மீட்கும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.